வணக்கம். நான் நிதின். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். அந்த சிறு சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையின் போக்கே மாத்திடுச்சு. என் கதைக்கு பின் உங்ககிட்டயும் அதே பாதிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாற்றம் எதிர்கால ஜெனரேஷனுக்கு மிக முக்கியம் என நான் நம்புகிறேன். இதோ உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. என் கனவு, அதுவே எல்லாமின் தொடக்கம். ஒவ்வொரு கனவும் ஒரு கதையாக மாறுகிறது. பூமி வாழ தகுதியற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் விடை பெறுகிறோம். எங்கே போகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள்? வணக்கம். இதுதான் எங்க ஊர். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டவுன். எங்க ஊர் பேர் பன்ருட்டி. நீங்க அங்க பார்க்குறீங்கல்ல, அதுதான் எங்க வீடு. பக்கத்தில் இருக்கிறது எங்க ஊர் கோவில். இதுதான் எங்க ஊர் குளம். நானும் எங்க அப்பாவும் இந்த குளத்தை பற்றி பல தடவை பேசியிருக்கோம். இந்த குளத்து மேலே எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இந்த குளம் குடிநீருக்கும் நீர் சாகுபடிக்கும் மிகவும் உதவி இருக்கு. இப்போ இந்த குளம் குப்பை தொட்டியா மாறிடுச்சு. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்புகிறேன். இவர்தான் எங்க அப்பா. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பொதுவா பெருசா எதுவும் வேலை செய்யறது இருக்காது. ஆனா எங்க அப்பா எல்லாருக்கும் போய் உதவுது. எங்கேயாவது பைப் தண்ணி லீக் ஆயிருந்தா அதை போய் சரி பண்றது. ரோட்ல பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அதை தூக்கி குப்பை தொட்டியில போடுவது. பொது சேவை செய்யறதுல எப்பவுமே பிஸியா இருப்பாரு. கடவுளே, ஏன் அந்த கனவு எனக்கு வந்தது? எல்லா கடவுளும் போயிட்டாங்களா? அப்படி போயிட்டா நான் யாருக்கிட்ட வேண்டது? ஒரே குழப்பமா இருக்கு. ஓயே, அந்த பாட்டி அழுகுறாங்க. பல நாளா இந்த கோயில்ல இருக்காங்க. ஆனா யார் கூடயும் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் பேசலாமா? இல்ல, வேணாம். அந்த கனவு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. டெய்லியும் இந்த பாட்டியும் நம்மளை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? ஓகே, எதுக்கும் நம்ம அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். கோவில அந்த பாட்டியை பார்த்தீங்களா? அவங்க எப்பவுமே அழுதுட்டு இருக்காங்க. நிதின், நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். அந்த குளத்தை தான் வேதனையா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன். எனக்காக ஒரு வேலை செய்வாயா? ப்ராமிஸ் மீ. அப்பா, சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்கிறேன். நிதின், இன்னும் 20 ஆண்டுகளில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். நமக்கு நேரம் இல்லை. இன்றே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். உன்னால் முடிந்த அளவுக்கு நீர்நிலைகளை சுத்தம் செய். நீர்நிலைகளை பாதுகாப்பது முக்கியம். சமூகமாக சேர்ந்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் முயற்சிகளில் பங்கேற்பது பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்கள். இது பூமியின் நன்மைக்காக நாம் செய்ய வேண்டும். தண்ணீரை சேமியுங்கள். இன்றே செயல்படுங்கள். அப்பா சொல்ற மாதிரி எல்லா நீர்நிலையும் அசுத்தமாக தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா நான் மட்டும் தனியா இருந்து என்ன செய்ய முடியும்? சரி, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து முதல்ல இந்த குளத்தை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்பிறகு பார்க்கலாம். எனக்கு ஆச்சரியமான விஷயம், முதல்ல யாருமே குளத்தை சுத்தம் பண்ண வரல. பிறகு மெதுவாக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது.
நம்ப மாட்டீங்க, 3 மாசத்துல குளம் சுத்தமாயிடுச்சு, நீர் நல்ல நிலையில் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதுல ஈடுபட்ட எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்தேன். ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டினார்கள். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊர் பெரியவங்க என்ன ரொம்ப மதிச்சாங்க. என் வாழ்க்கையில இந்த தருணம் தான் அதோட டைரக்ஷனே பெஸ்டா மாதச்சு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் டைம். மாசடைந்த சிறு குளங்களை தேடி சுத்தம் செஞ்சோம். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சிரிச்சாங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்க காதுல வாங்கிக்கல. பெரிய நீர்நிலைகளை சுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. நீரும் நல்ல நிலைமைக்கு திரும்பிச்சு. அன்னைக்கு சிரிச்சவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க, பாராட்டவும் செஞ்சாங்க. போக போக நீர் மேலாண்மை பற்றி பல ஊர்ல பல அனுபவம் கிடைத்தது. விவசாயிகளுக்கு தண்ணீரை தேவைக்கேற்ப எப்படி யூஸ் பண்ணணும்னு பல ஊர்ல ட்ரைனிங் கொடுத்தோம். இதனால நிலத்தடி நீரை நம்ம வெகுவா சேமிக்கலாம். எங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி பல பேர் எங்க குழுவுடன் இணைந்தாங்க. நீர்நிலைகளை சுத்தம் செஞ்சாங்க, மரக்கன்றுகள் நட்டாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அவங்க குப்பைகளை வெளியே போடாம பாதுகாப்பா அப்புறப்படுத்த கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய வேலை ரொம்ப நிறைவா இருந்தது. ஆனா இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நான் பிரசன்டேஷனுக்கு பழைய போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம போட்டோல எப்படி அந்த பாட்டி வந்தாங்க? ஆமா, அதே பாட்டி தான். எல்லா போட்டோல இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, அவங்க எப்படி நம்ம போட்டோல வந்தாங்க. சரி, எதுக்கும் அந்த பாட்டியை போய் கேட்கலாம். பாட்டி, நீங்க யார்? நான் நீர்நிலையை சுத்தம் பண்ற போட்டோஸை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ண எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நிறைய போட்டோலாம் நீங்க ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளியூர்ல எடுத்த போட்டோஸ். அங்க நீங்களும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த போட்டோல நீங்க வந்தீங்க? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நீங்க யாரு? நான் தான் பூமாதேவி. உங்களின் செயலால் பிற தெய்வங்கள் வானத்துக்கு திரும்பிவிட்டார்கள். அவர்கள் கண்ணீருடன் பூமியை விட்டு விலகினார்கள். நீங்கள் வழிபடுவது வெறும் கல்லை மட்டும்தான். ஏனெனில் மனிதன் தனது பேராசையை பூமியின் ரத்தத்தில் கலக்க தொடங்கிவிட்டான். நான் கோடி ஆண்டுகளாக இந்த பூமியை பார்த்திருக்கிறேன். எதுவுமே பெரிதாக மாறவில்லை. ஆனால் கடந்த 60 ஆண்டுகளில் மனிதன் கடல் மற்றும் ஆறுகளை மாசுபடுத்தினான், மலையை குடைந்தான், நீர்நிலைகளை அழித்தான், காடுகளை எரித்தான். ஆனால் அவன் பசி மட்டும் அடங்கவில்லை. இன்று அவன் தன் வீட்டையே எரிக்கிறான், நீரை நஞ்சாக்குகிறான், காற்றை கசப்பாக்குகிறான். மண் அழுகிறது, ஆனால் அவன் கேட்கவில்லை. மரம் அழுகிறது, அவன் பார்க்கவில்லை. அவன் குழந்தையின் எதிர்காலமே அவன் கையில் நாசமடைகிறது. மனிதா, நீ தெய்வங்களை மறந்ததால் உன் தாயை மறந்துவிட்டாய். அதனால் உன்னை உருவாக்கிய மண்ணையை அடித்து சிதைக்கிறாய். உன்னை உருவாக்கிய மண்ணையே அடிக்கிறாய். எனக்கு வழி இல்லை, ஆனால் உனக்குத்தான் பாதிப்பு வரும். நான் நெருப்பாக மாற மாட்டேன், ஆனால் என் மௌனம் சாபமாகும். சுயநலமாய் வாழ்பவர்களுக்கு என் சாபம். அவர்களின் விதை முளைக்காது. அவர்களின் சந்ததிகள் நிழலின்றி தத்தளிப்பார்கள். நீ தேடி அலையும் மனிதன் தன் கண்ணீரையே குடிக்க வேண்டி வரும். ஆனால் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. உன்னை போல சில நல்ல உள்ளங்கள் இன்னும் துளியாய் உயிரூற்றுகிறார்கள். அவர்கள் தான் என் பரிசு நம்பிக்கை. நீ அவர்களுக்கு சுற்றாயிரு. நித்தின் மண்ணை நேசிப்பவன் தெய்வத்தை காண்பான். மனிதன் மீண்டும் அன்பை விதைத்தால் பூமி மீண்டும் பசுமையாய் புன்னகைக்கும். நீங்க தான் பூமாதேவியா? நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. ஆனா பூமி அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் மற்ற கடவுள் போல இங்கிருந்து போயிட போறீங்களா? நீங்க போயிட்டா எங்களை யார் வழி நடத்துறது? நான் பூமியை விட்டு போனால் இந்த உலகம் அழிந்துவிடும். உன்னை போல் ஒரு நல்ல மனிதனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு இந்த பூமியின் மேல் உள்ள பிடிப்பினை உணர செய்வேன். அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்பொழுது இந்த பூமியின் நன்மைக்கு உதவாது. அதன் பயன்பாடு மற்றும் நெறிமுறையற்ற வளர்ச்சி மிக ஆபத்தானது. அடுத்த தலைமுறைக்கும் அது மிகப்பெரிய ஆபத்து. நித்தின், நீ நடும் ஒவ்வொரு மரத்திலும் நான் உயிராய் இருப்பேன். நீ சுத்தம் செய்யும் ஒவ்வொரு நீர்நிலையிலும்
நான் என்றும் ஒளியாய் இருப்பேன். உன் பணி தொடரட்டும். பல்லாண்டு வாழ்க. நான் விடை பெறுகிறேன்.